சோழனின் செல்வி. அத்தியாயம் 19. என்னால் நம்பவே முடியவில்லை தளபதியாரே. நீங்கள் கூறுவது உண்மையா? முழுமையாக விசாரித்தீர்களா? படபடப்பாக கேட்டான் ஜடாசோடவீமன். உண்மைதான் அரசே, தெளிவாகவே விசாரித்து விட்டேன். சோழத்தில் படை திரட்டப்படுவதும் உண்மை, அது நம்மை நோக்கி விரைவில் பாயப்போவதும் உண்மை என்றான் தளபதி. இத்தனை ஆண்டுகள் கழித்து என்னவாயிற்று இந்த சோழனுக்கு? வேங்கியின் இளவரசர்களுக்கு உதவி புரிய வேண்டும் என எண்ணியிருந்தால் எப்போதோ நம்மீது போர் தொடுத்திருக்கலாமே. அது போன்ற எண்ணமே இல்லாதது போல காட்டிவிட்டு இப்போது என்ன அவசியம் வந்தது? கோபமாக கேட்டான் ஜடாசோடவீமன். எனக்குள்ளும் இருக்கும் குழப்பமே அதுதான் அரசே. ஒருவேளை தகுந்த காலத்தை எதிர்நோக்கி காத்திருந்தானோ சோழன்? தமது படைபலத்தை பெருக்கிக் கொண்டு தாக்க நினைத்தானோ? ஏதோ ஒரு காரணம் நிச்சயமாக இருக்கிறது அரசே என்றான் தளபதி. நமக்கான எதிரிகள் எவரேனும் சோழத்தோடு இணைந்து விட்டார்களா தற்போது என்றான் ஜடாசோடவீமன். இல்லை அரசே, அதுபோல எதுவும் தெரியவில்லை. அதுவுமின்றி வந்திருக்கும் வேறொரு தகவலும் சற்று அதிர்ச்சியடைய வைக்கிறது. அப்படி என்ன தகவல் தளபதியாரே? அதையும் தற்போதே கூறிவிடுங்கள் பதட்டமானான் ஜடாசோடவீமன். சீட்புலி நாட்டின் நிர்வாகத்தை வேங்கியின் இளவரசனான சக்திவர்மனின் கையில் ஒப்படைத்திருப்பதாக தகவல் அரசே. பொறுப்பேற்று கொள்ள இன்னும் சில தினங்களில் அவன் சீட்புலி நாடு வருவதாக தகவல் அளித்துள்ளனர் நமது ஒற்றர்கள் என்ற தளபதியின் வார்த்தைகள் தீவிரமாக யோசிக்க வைத்தன ஜடாசோடவீமனை. வேங்கியின் மீது படையெடுக்க தயாராகிறான். கூடவே நமது எதிரியான சக்திவர்மனை நமக்கு அருகாமையில் உள்ள சீட்புலி நாட்டினில் பொறுப்பேற்கவும் வைக்கிறான் எனில் ராஜராஜனின் திட்டம்தான் என்னவாக இருக்கும்? தீவிரமாக யோசிக்கலானான் ஜடாசோடவீமன். அரசே, சக்திவர்மன் சீட்புலி நாட்டினில் பொறுப்பேற்க வருவதற்குள் நாம் அதனை கைப்பற்றி கொண்டால் என்ன? எதிரியாக உருவாகிறான் சோழன் என்ற பிறகு அவனது பகுதிகளை கைப்பற்றிக் கொள்வதில் தவறேதுமில்லையே வேகமாக கேட்டான் தளபதி. இதை கேட்டவுடன் சட்டென்று முகம் மலர்ந்தான் ஜடாசோடவீமன். ஆம், இதைத்தான் சோழனும் எதிர்பார்க்கிறான் என்பதை புரிந்து கொண்டான். செய்யலாம் தளபதியாரே. ஆனால் எதிரி எதனை எதிர்பார்க்கிறானோ அதையே செய்வது அவனுக்கு அல்லவா சாதகமாகி போகும். சீட்புலி நாட்டினை நாம் கைப்பற்றி கொண்டால் அது நமக்கு பலம்தானே அரசே. இது எப்படி சோழனுக்கு சாதகமாகும்? தூண்டிலில் இரையை வைப்பது மீனின் பசிக்காக அல்ல தளபதியாரே, மீனை பிடிப்பதற்கு. சக்திவர்மன் ஒரு இரை. அதனை நம்மை நோக்கி நீட்டுகிறான் சோழன். நாம் அதை நோக்கி செல்லும் வேளையில் வேங்கியை நோக்கி தாக்குவான். சீட்புலி நாடு நம் கையில் கிடைக்கிறதோ இல்லையோ, வேங்கி நம்மை விட்டு சென்றுவிடும் என்றான் ஜடாசோடவீமன். அவன் கூறுவதன் பொருளை யோசித்து பார்த்த தளபதி, ஆம் அரசே, நீங்கள் கூறுவது போல நடக்கவும் வாய்ப்புள்ளது. நமது கவனத்தை திசை திருப்ப சக்திவர்மனை வைத்து நமது கோபத்தை தூண்டுகிறான் போலும் சோழன் என்றான் தளபதி. இருக்கட்டும், ஆனால் இவை எல்லாவற்றையும் விட முக்கியமான விஷயம் ஒன்று உள்ளது. வெகு நிச்சயமாக கூற முடியும் என்னால். வேங்கியின் இளவரசர்களுக்காகத்தான் இந்த போர் என்பது உண்மையல்ல. வேறு ஏதோ ஒரு காரணம் உண்டு. இதனை வைத்து வேறு எதையோ செய்ய நினைக்கிறான் சோழன். அது மட்டும் என்னவென்று தெரிந்துவிட்டால் போதும். அதைத்தான் முதலில் கண்டுபிடிக்க வேண்டும் என்றான் ஜடாசோடவீமன். என்ன செய்யலாம் அரசே? எதுவாயினும் கூறுங்கள், செய்துவிடலாம் என்றான் தளபதி. எதிரியை ஏமாற்ற வேண்டாம். எல்லாம் அவன் திட்டப்படியே நடப்பதாகவே இருக்கட்டும். உடனடியாக ஒரு சிறு படைப்பிரிவை சீட்புலி நாட்டின் எல்லைக்கு வெளியே நிறுத்தி வையுங்கள். போர் தொடுக்க போவதாக ஒரு தகவலையும் பரப்பிவிடுங்கள். உள்ளே நுழையும் முன்பேயே சக்திவர்மனை அழிப்பதுதான் திட்டம் என்பது போல ஒரு வதந்தியை பரப்புங்கள். அதனை அறிந்த பிறகு சோழனின் செயல்பாடுகளை கவனியுங்கள். எளிதில் விளங்கிவிடும் நமக்கு அவன் என்ன செய்ய இருக்கிறான் என்பது என்றான் ஜடாசோடவீமன். புரிகிறது அரசே. நமக்கான இறை எது என்பதை தீர்மானிக்க சொல்கிறீர்கள், செய்துவிடுவோம். இந்த முறை நாம் இழுக்க போவது இரையை மட்டும் அல்ல, தூண்டிலையும் அதை வீசியவனையும் சேர்த்து இழுப்போம் என்று கூறிய தளபதி விகாரமாக சிரித்தான். நமது ஒற்றர்களை இன்னும் தீவிரமாக கண்காணிக்க சொல்லுங்கள். சோழத்தின் ஒவ்வொரு அசைவும் எனக்கு தெரிந்தாக வேண்டும் என்றான் ஜடாசோடவீமன். ராஜராஜா, நீ கை வைக்க நினைத்திருப்பது எறும்பு புற்றல்ல, பாம்புகள் குடியிருக்கும் கரையான் புற்று என்பதை விரைவில் புரிந்து கொள்வாய் என தனக்குள்ளேயே கொக்கரித்து கொண்டான். அதே நேரம் சோழத்தின் மாமன்னரும் தனது தந்தையுமான ராஜராஜரின் முன்பு நின்றிருந்தான் இளவரசன் ராஜேந்திரன். தந்தையே, தாங்கள் கூறிய உத்தரவுகளை நிறைவேற்றியாயிற்று. விமலாதித்தன் புறப்பட்டு விட்டான் மகத மண்டலத்திற்கு. இன்னும் 4-5 தினங்களில் சக்திவர்மரும் புறப்பட்டு விடுவார் சீட்புலி நாட்டிற்கு.
அடுத்து என்ன என்பதை கூறினால் நானும் தயாராகிவிட ஏதுவாக இருக்கும் என்றான். நீ தயாராகும் அளவிற்கு எதுவும் நடக்கப் போவதில்லையே ராஜேந்திரா என்ற தந்தையின் வார்த்தைகள் புரியாமல் பார்த்தான் ராஜேந்திரன். எதுவும் நடக்காதா? என்ன சொல்கிறீர்கள் தந்தையே? சக்திவர்மனை தடுக்க முற்பட மாட்டானா ஜடாசோட வீமன்? சீர்புலி நாட்டை கை கொள்ள எண்ண மாட்டானா? அதனை நாம் தடுக்க வேண்டாமா? அப்படி செய்யாவிட்டால் நாமே சக்திவர்மரை பலி கொடுத்தது போலாகாதா? பதட்டமாக கேட்டான் ராஜேந்திரன். என் எண்ணம் சரியெனில் நீ கூறுவது போல எதுவுமே நடக்காது ராஜேந்திரா. ஜடாசோட வீமனை நீ அறியாது பேசுகிறாய். இப்போதிருக்கும் நிலையில் நிச்சயமாக அவன் சீட்புலி நாட்டை தாக்க மாட்டான். தாக்க முயற்சிப்பது போல காட்டிக்கொள்வானே தவிர செய்ய மாட்டான் என்றார் ராஜராஜர். எதை வைத்து இத்தனை உறுதியாக கூறுகிறீர்கள்? அவனும் ஒரு அரசன் என்பதை வைத்துதான் கூறுகிறேன். வேங்கியையும் கலிங்கத்தையும் ஒரே நேரத்தில் ஆண்டு வரும் அவன் இத்தனை எளிதாக ஏமாந்து விட மாட்டான் நம்மிடத்தில். இதுதான் நமது திட்டம் என அனுமானித்திருப்பான் இந்நேரம். எதிரியே தெரிந்து கொள்ளும் அளவிற்கு அத்தனை எளிதாகவா இருக்கிறது நமது திட்டம்? அப்படி ஒரு திட்டத்தை எதற்கு போடுவானேன் கேட்டான் ராஜேந்திரன் கோபமாக. என்ன செய்வது ராஜேந்திரா? எதிரியின் இடத்திலிருந்து நாமும் சிந்திக்க வேண்டியுள்ளதே என்று ராஜராஜர் புன்னகைத்தார். இப்போது எனக்கான உத்தரவு என்ன என்பதை மட்டும் கூறுங்கள் தந்தையே. படை கொண்டு நானும் சீட்புலி நாட்டிற்கு செல்ல வேண்டுமா அல்லது வேங்கியை தாக்க தயாராகட்டுமா? இரண்டுமே வேண்டாம் ராஜேந்திரா. சோழத்தின் எல்லைக்குள்ளேயே காத்திரு. ஜடாசோட வீமனே வருவான் நம்மை நோக்கி என்ற ராஜராஜரின் வார்த்தைகள் அதிர வைத்தன ராஜேந்திரனை. எப்படி தந்தையே இத்தனை உறுதியாக கூறுகிறீர்கள்? அவன் மேல் படையெடுத்து போவது நாம் தானே. அவன் எதற்காக நம்மை நோக்கி வர வேண்டும்? அவனாக வராவிட்டால் என்ன ராஜேந்திரா, நாமாக வரவழைப்போம். உடனடியாக பாகி மற்றும் சீட்புலி நாடுகளில் உள்ள நமது படை பிரிவுகளை ஒன்றிணைய உத்தரவிடு. அவற்றை சீட்புலி நாட்டின் எல்லைக்கு அருகில் நிறுத்திவை. ஜடாசோட வீமனின் படைகள் எப்படியும் அங்கு வரும். வந்தவுடன் தாக்கி விரட்ட சொல்லி உத்தரவிட்டுவிடு. அவ்வளவுதான். நாம் நினைத்தது தானாகவே நடக்கும் என்றார் ராஜராஜர் புன்னகைத்து கொண்டே. ஜடாசோட வீமன் சோழம் நோக்கி வருவதற்கும் நாம் அங்கு தாக்குதலை தொடங்குவதற்கும் என்ன தொடர்பு தந்தையே? அதனை நான் கூறினால் இன்னும் பொருத்தமாக இருக்கும் இளவரசே என்று கூறியபடியே உள்ளே நுழைந்தார் முதன்மை தளபதியான பெரிய பழுவேட்டரையர். வாருங்கள் தளபதியாரே, வணக்கம். என்னை ஈடுபடுத்தாமலேயே மந்திர ஆலோசனை எல்லாம் முடித்து விட்டீர்களா என்ன? போருக்கான திட்டம் கூட தயாரித்து விட்டீர்களோ என்னவோ? பொறுமையாக கேட்டாலும் அதில் கோபம் அடங்கி இருப்பதை புரிந்து கொண்டார் பழுவேட்டரையர். இளவரசர் இல்லாது மந்திர ஆலோசனையா? வாய்ப்பே இல்லை. ஆனால் திட்டம் ஓரளவு தயாராகிவிட்டது என்றே கூறலாம். முழுமையான பிறகு இதனை மந்திர ஆலோசனையில் முன்வைப்பேன். அதுவரை இதன் நிறை குறைகளை ஆராய்வதுதானே வேலை என்றார் பழுவேட்டரையர். அது இருக்கட்டும், இதுவரை வகுத்துள்ள திட்டம்தான் என்ன? நேரடி தாக்குதல் இல்லையா இம்முறை? பகைவன் நமது எல்லைக்குள் வரும் வரை காத்திருக்க சொல்கிறீர்களா? இளவரசர் ராஜேந்திரர் இருக்கும் போது அப்படியெல்லாம் யோசிக்க இயலுமா என்ன? முதல் தாக்குதல் நம்முடையதுதான், அதில் ஐயமே வேண்டாம். ஆனால் அது இரட்டை தாக்குதலாக இருக்க வேண்டும் என்கிறார் மன்னர் என்றார் பழுவேட்டரையர். இரட்டை தாக்குதல் எனில் படைகளை இரு பிரிவுகளாக பிரித்து அனுப்பி முதல் பிரிவை மோதவிட்டு எதிரிகளை வலுவிழக்க செய்து உடன் இரண்டாவது பிரிவை கொண்டு பலமாக தாக்குவதா? இல்லை இளவரசே, தாங்கள் கூறியது போல இரண்டு பிரிவுகளாகத்தான். ஆனால் இரண்டு வெவ்வேறு இடங்களை தாக்குவது என்று பழுவேட்டரையர் கூற திகைத்தான் ராஜேந்திரன். வெவ்வேறு இடங்களா? ஒன்று சீட்புலி நாட்டின் எல்லையில் சக்திவர்மரை தடுக்க வரும் ஜடாசோட வீமனின் படையினரை தாக்குவது. மற்றொன்று என்று கேள்வியோடு நிறுத்தினான் ராஜேந்திரன். மற்றொன்று கலிங்க நாட்டை தாக்குவது என பழுவேட்டரையர் கூறி முடிக்க தலை சுற்ற ஆரம்பித்தது ராஜேந்திரனுக்கு. நாம் வேங்கியின் மீதல்லவா போர் தொடுக்க போகிறோம்? வேகமாக கேட்டான் ராஜேந்திரன். ஆம், அதற்கு முன்பு வேங்கியின் பலத்தை பிரிக்கிறோம். ஜடாசோட வீமனின் பெரும் படை பலத்தினை திசைக்கு ஒன்றாக திருப்புகிறோம் என்றார் பழுவேட்டரையர். சரி, அப்படியே பிரித்தாலும் இரண்டு இடங்களில் ஏதாவது ஒரு இடத்தில்தான் தனது முழு பலத்தையும் பிரயோகிப்பான் ஜடாசோட வீமன். அதாவது ஒன்று சீட்புலி நாட்டை கைப்பற்ற முனைவான், அல்லது கலிங்கத்தை இழந்து விடாதிருக்க போராடுவான். ஆனால் இங்கு நம்மை நோக்கி வருவான் என்றல்லவா கூறுகிறார் தந்தை. இது எப்படி சாத்தியம்? புத்திசாலி அப்படித்தான் செய்வான் ராஜேந்திரா. எதிரியால் ஒரு பிரச்சனை எனில் அதனை எதிர்த்து போராட நினைப்பவன் திறமைசாலி. அதே நேரம் அந்த எதிரிக்கே ஒரு பிரச்சனையை உண்டு செய்துவிட்டு
அதன் மூலம் தனக்கு ஏற்பட்ட பிரச்சனையை சரி செய்து கொள்ள நினைப்பவன் புத்திசாலி. ஜடாசோட வீமன் புத்திசாலி. 2 இடங்களிலும் நம்மை பெயரளவிற்கு எதிர்ப்பானே தவிர நேரடியாக பெரும் படையோடு சோழம் நோக்கிதான் வருவான் என்றார் ராஜராஜர். ஏதோ ஒரு முடிவுக்கு வந்துவிட்டீர்கள் என்பது தெளிவாக தெரிகிறது தந்தையே. அதையே சற்று விளக்கமாக கூறின் செயல்பட ஏதுவாக இருக்கும். பெரிதாக ஏதும் இல்லை ராஜேந்திரா. சீட்புலி நாட்டில் சக்திவர்மனுக்கு உதவ தமது படையோடு நகரவிருக்கிறார் பழுவேட்டரையர். கலிங்க நாட்டை தாக்கப் போகும் படைகளுக்கு தலைமை ஏற்கப் போவது சோழத்தின் மன்னனான நான். தலைநகரை காத்து நிற்கப் போவது வல்லவரையர் வந்தியத்தேவரும் பழுவேட்டரையர் இளவரசனும் என ராஜராஜர் கூறி முடிக்கும் முன்பு, இளவரசனாக எண்ணாவிடினும் சோழர் படையின் ஒரு வீரனாகவாவது என்னையும் யோசித்திருக்கலாமே தந்தையே என்றான் ராஜேந்திரன். அடே, என் உயிருக்கு உயிரான இந்த சோழ தேசத்தை வேறு எவரை நம்பி ஒப்படைத்து செல்வது? உன் ஒருவனை நம்பித்தான். சோழ தேசத்தின் ஒரு பிடி மண்ணை கூட எதிரி தொட அனுமதிக்க மாட்டான் ராஜேந்திரன் என்ற நம்பிக்கையோடுதான் இங்கே உன்னை விட்டுவிட்டு செல்கிறேன். அது மட்டுமல்ல, என் கணிப்பு சரியென்றால் ஜடாசோட வீமனை நேருக்கு நேராக எதிர்க்கும் வாய்ப்பும் உனக்கே கிட்டும் ராஜேந்திரா என ராஜராஜர் கூறி முடித்த பிறகுதான் தன்மேல் எத்தனை பெரிய பொறுப்பு சுமத்தப்பட்டுள்ளது என்பதை புரிந்து கொண்டான் ராஜேந்திரன். அது மட்டுமல்ல இளவரசே, சோழத்தின் மன்னர் போருக்காக நாடு விட்டு செல்கிறார் எனில் இளவரசரோ அல்லது தளபதியோ சோழத்திற்குள் தான் இருந்தாக வேண்டும் என்பது நமது நியதி. இப்போது தளபதியான நானும் சீட்புலி நாடு செல்கிறேன் என்பதால் உங்களின் இருப்பு அவசியம். முழுமனதோடு சொல்கிறேன் இளவரசே, நீங்கள் இங்கு இருக்கிறீர்கள் என்ற எண்ணமே போதும். எவராலும் ஆபத்தை விளைவித்துவிட முடியாது என்ற நம்பிக்கை எனக்கும் உண்டு என்றார் பழுவேட்டரையர். இப்படி எதையாவது கூறி என்னை அடக்கி விடுவதே உங்களுக்கு வேலையாக போய்விட்டது. சரி, அது இருக்கட்டும். ஒருவேளை அந்த ஜடாசோட வீமன் சீட்புலி நாட்டை தாக்காது போனால் நானும் சக்திவர்மனும் சேர்ந்து வேங்கி நாட்டை தாக்க புறப்படுவோம் என்றார் பழுவேட்டரையர். அப்படியாயின் மன்னரோடு கலிங்கம் நோக்கி செல்லும் படைகள் கலிங்கத்தை கைப்பற்ற வேண்டிய அவசியமில்லாது போகும். அதைத்தானே கூறுகிறாய் ராஜேந்திரா என்று கேட்டார் ராஜராஜர். ஆம், வேங்கியிலேயே நேரடியாக ஜடாசோட வீமனை எதிர்க்கும் நிலைவரின் கலிங்கத்தை தாக்குவதும் வீண்தானே. உன் நண்பனான விமலாதித்தனிடம் கேட்டுப்பார் ராஜேந்திரா. வேங்கியா கலிங்கமா எது வேண்டும் என்று கேட்டுப்பார். கலிங்கம்தான் வேண்டும் என்பான். அவன் மட்டுமல்ல, சக்திவர்மனும் அதைத்தான் கூறுவான். அவர்களது நட்பிற்காக தங்களது நாட்டையும் உயிரையும் இழந்த கலிங்கத்து மன்னனின் ஆன்ம சாந்திக்காக அந்த நாட்டை மீட்பதுதான் முக்கியம் என்பார்கள் இருவருமே என்றார் ராஜராஜர். அப்படியெனில் நேரடியாக கலிங்கத்தின் மீதே படையெடுத்து வென்றுவிடலாமே. எதற்காக நமது படைகளை பிரித்து வேங்கியை வேறு தற்போது தாக்க வேண்டும்? கலிங்கத்தை நான் மீட்க நினைப்பது நம்மை நாடி வந்த வேங்கியின் இளவரசர்களுக்காக. வேங்கியை வெல்ல நினைப்பது எனக்காக ராஜேந்திரா. எனக்காக மட்டுமல்ல, எம் சோழத்திற்காக என்று உறுதியோடு வந்த ராஜராஜரின் வார்த்தைகள் மிரள வைத்தன ராஜேந்திரனை. தந்தையே, இது தவறு. வேங்கி நாட்டை வென்று அதன் இளவரசர்களிடம் ஒப்படைப்போம் என நாம் வாக்களித்திருக்கிறோம் அல்லவா? அதை மீறுவது பாவம் மட்டுமல்ல, துரோகமும் கூட என்று படபடத்தான் ராஜேந்திரன். இப்போதும் கூறுகிறேன், வேங்கியை நாம் வென்ற பிறகு அதனை ஆளப்போவது சக்திவர்மன் தான் என்றார் ராஜராஜர். இதனை கேட்ட பழுவேட்டரையரே குழம்பி போனார். என்ன சொல்கிறீர்கள் அரசே? வேங்கி உங்களுக்கானது என்கிறீர்கள், ஆளப்போவது அவர்கள் என்கிறீர்கள். ஒன்றும் விளங்கவில்லையே. அது மட்டுமல்ல தந்தையே, நமக்கு கட்டுப்பட்ட ஒரு சிற்றரசனாக வாழ ஒரு காலம் ஒப்புக்கொள்ள மாட்டான் விமலாதித்தன். சுதந்திர நாடாகத்தான் இருப்போம் என்று அவன் முன்பே கூறியுள்ளான் நம்மிடத்தில். இதையும் நினைவில் வைத்துக் கொள்வது அவசியம். நமது அதிகாரத்தையோ படைபலத்தையோ கொண்டு அவர்களை பணிய வைப்பதும் தவறான ஒரு செயல்தானே என்றான் ராஜேந்திரன். வேங்கி சுதந்திரமான ஒரு நாடாகத்தான் இருக்கும். வேங்கியின் இளவரசர்கள்தான் அதனை ஆழ்வார்கள். அதே சமயம் அது சோழத்திற்கு உரிமையானதாகத்தான் இருக்கும், இது உறுதி என்ற ராஜராஜரின் வார்த்தைகள் அதிர வைத்தன அந்த இடத்தை. சாத்தியமே இல்லை இதற்கு என்றான் ராஜேந்திரன் சற்றும் யோசிக்காமல். இந்த வார்த்தைகளைத்தான் எவராவது என் எதிரே கூற மாட்டார்களா என இதுநாள் வரை காத்து கிடந்தேன் ராஜேந்திரா. உன் வாயாலே வந்தது வெகு சிறப்பு. சரித்திரம் படைக்க நினைக்கும் எவரும் எதிர்கொள்ளும் முதல் வார்த்தைகள் இவைதான். காந்தலூர் சாலை களம் மறுக்க புறப்படும் போதும் நான் எதிர்கொண்ட முதல் வார்த்தைகள் இவைதான். இன்று என்னை காந்தலூர் சாலை களம் மறுத்த கோவி ஸ்ரீ ராஜகேசரி என்கிறார்கள். இப்போது நீ சொல்லியிருக்கிறாய் அதே வார்த்தைகளை.
இந்த வார்த்தைகளின் விளைவு என்ன என்பதை காலம் உனக்கு தெரியப்படுத்தும். அதுவரை காத்திரு மகனே என்று ராஜராஜர் வாய்விட்டு சிரித்தார் பலமாக. அந்த சிரிப்பில் ஒளிந்துள்ள 1000 அர்த்தங்களை நான் மட்டுமே அறிவேன் என காற்றில் மிதந்து வந்த நிசும்ப சூதனி கோவிலின் மணியோசை ஆமோதித்தபடியே கடந்து சென்றது அவர்களை. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.